ரிலேட்டிவ்ஸ் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதா, சொசைட்டியில் நம்மளை பற்றி வந்து இவ வரமாட்டா, கிளியர் பண்ண மாட்டா, இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிற, கல்யாணம் பண்ணிட்டு போயிடு, இந்த மாதிரிலாம் சொல்கிற விஷயந்தான் நம்மளை என்ன பண்ண வைக்கும்னா, முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல வைக்கும். ஸோ மேன், that gives some damn satisfaction. அவங்க முன்னாடி நான் இன்னைக்கு நின்று நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்குள்ள அவ்வளோ ஃபயர் இருக்கு. சாரா பிரதீப் குரூப் 2A கிளியர் பண்ணி சென்னையில் படித்த சாரா பிரதீப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். So good afternoon all, and first thing, thanks be to God. யாருமே இல்லாதப்ப கூட நின்னது கடவுள் மட்டும்தான். எல்லாரும் சொன்னாங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும், ஒரு வயசு வரைக்கும் தான் அவங்களாலையுமே சப்போர்ட் பண்ண முடியும், அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பட் யாருமே இல்லாத டைமில் கூட என்னை மட்டுமே நம்பி தான் நான் படித்தேன். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லாததுனால படித்தேன். ஸோ ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை அதுவும் அண்ட் நான் எப்படியாச்சும் மேலே வரணும்னு எனக்கு இருக்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் தவிர வேறு எதுவும் வெளியே மோட்டிவேஷன் இருக்கவே முடியாது. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னா குடும்ப பிரச்சனை தான். ரிலேட்டிவ்ஸ் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதா, சொசைட்டியில் நம்மளை பற்றி வந்து இவ வரமாட்டா, கிளியர் பண்ண மாட்டா, இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிற, கல்யாணம் பண்ணிட்டு போயிடு, இந்த மாதிரிலாம் சொல்கிற விஷயந்தான் நம்மளை என்ன பண்ண வைக்கும்னா, முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல வைக்கும். ஸோ மேன், that gives some damn satisfaction. அவங்க முன்னாடி நான் இன்னைக்கு நின்று நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்குள்ள அவ்வளோ ஃபயர் இருக்கு. ஸோ அது சிம்பிளாக வரல, சரியா? அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, யாருமே இல்லாமல் என்னை மட்டுமே நம்பி நான் படிக்கும்போது அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தது. பட் அந்த டைம்லலாம் ஹெல்ப் பண்ணது என்னன்னா, நான் கிளியர் பண்ணிட்டா என் லைஃப் எப்படி இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு அம்மா இல்லை, ப்ராசஸில் அம்மா இறந்துட்டாங்க, பட் அப்பா இருக்காங்க அண்ட் ஹீ இஸ் வெரி ப்ரவுட். வர முடியல, பட் இங்கே இருக்க டீம் இருக்குது. ஸோ நான் நிறைய நாள் அழுதுருக்கேன், கிளியர் ஆகுமா ஆகாதான்னு தெரில, அடுத்த எக்ஸாம் வந்து தமிழ் மாற்றிட்டாங்க, என்னால் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழும்போதெல்லாம், இங்கேருந்து நீ வெளியே போகும்போது ஆஃபீஸராக தான் போவ அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொன்ன மாஸ்டர், சதா, பிரியங்கா, விஜய், ப்ளீஸ் கம், கமல் சார், மோகன் சார், ப்ளீஸ். ஜென்ரலாக முடிச்சுட்டாங்க, ஓகேங்களா? உள்ளே அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னால் எமோஷன் நீங்களே பேச வேணான்னு தான் அனுப்பிவிட்டேன். பட் அது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அடுத்தது நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்க யாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அவங்க மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட் 1 வீக்கில் அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இவங்களுக்கு கன்வே பண்ணலை, சொல்லவே இல்லை. அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. இங்கே தனியாக இருந்து தான் சென்னையில் தனியாக இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாம் எழுதும்போது கூட அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இவங்க எக்ஸாம் போகும்போது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ மாதிரியான சீரியஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த 1 or 2 days அவங்க அம்மா தவறிட்டாங்க. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் அவங்க அந்த எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அப்பா
அவங்க வந்து சொல்லியிருந்துக்கலாம், அம்மா அது மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்காங்க, நீ வந்து பார்த்துக்க, அம்மா கூட இரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை விடாமல் கண்டினியூவாக அதை பண்ணது வந்து அவங்க அம்மா எதிர்பார்த்ததும் அதுதான். ஓகேங்களா, அவங்க அம்மா இருந்தால் எப்படி ஹாப்பி ஆகிருப்பாங்களோ இது வந்து அவங்களுக்கு போய் அச்சீவ் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே தான் மற்ற பேரண்ட்ஸும் பண்ணணும். நீங்களும் நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு பேர்டனாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நமக்கு இது வரல, அது கிடைக்கல, இந்த சப்போர்ட் இல்லை, அந்த சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ரீசன்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ரீசன்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு வேலிட் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். ஓகேங்களா, அதனால் ரீசன் சொல்லாமல் மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் மோட்டிவேஷன். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் டைம் இங்கே உட்காந்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சாரா நேமை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ நம்புகிறோம் நீங்களும் அதை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சாரா மேம்.